मान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यपाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய அத்புதமான சுந்தரபாபுஸ்தவத்துல நாம 2 ஸ்லோகங்களால அங்கு பிரவகிக்கின்ற நூபுர கங்கையினுடைய மகாத்மியத்தை பத்தி தெரிஞ்சிட்டோம். क्वचित् त्वरितगामिनी क्वचन मंद मंदालता क्वचित् स्खलित विह्वला क्वचन फेनिला तारवा पतन्त्यपि किल क्वचित् व्रजति नूपुराह्वाया नदी सुसुन्दर भुजाह्वयं मधु निपीय मत्ता यथा। மதுபானம் பண்ணினவன் எப்படி அவனுடைய கதி நடை இருக்குமோ அந்த மாதிரி இந்த நூபுர கங்கையினுடைய பிரவாகம் இருக்குன்னு சொல்லி ராஜா அற்புதமான திருஷ்டாந்தம். அங்க மது ஸ்தானத்துல இருந்துருக்கிறவர் சுந்தர பாபு, சுந்தர திருசோழினா, சுந்தர ராஜன் என்றெல்லாம் போற்றப்படும் அந்த திருமாலின் சோலை அழகர் எழுதருமான். அழகரை சாவிச்சோம்னு சேவிச்சோமானாக்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை குடுகுடுகுடுன்னு ஓடுது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா முள்ள போறது, இதுக்கு மேல போக முடியாத அப்படியே அந்த அழகருடைய அனுபவம் அப்படியே நடக்க முடியாத பண்ணிடுறது. வந்து சில போய் தடுமாறி விழறது, கீழே விழறது. சில சமயத்துல அந்த அழகரைய நினைச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு இடங்கள்ல பார்த்தோம்னாக்க தடமாட்டம், என்ன சொல்றதுன்னு வார்த்தை மேல வரமாட்டேங்குது. சிலது இப்படியெல்லாம் இந்த அழகரை அனுபவிச்சதுனால வரக்கூடிய நிலை, இதெல்லாம் நூபுர கங்கைக்கு இருக்குன்றத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரிதான் நூபுர கங்கையினுடைய ஏற்றத்தை 2 ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா அந்த சிலம்பாறு தாண்டி எம்பெருமான் விஷயத்துல வரைச்சு அந்த அழகர மங்களாசாசனம் பண்றதுக்கு முன்ன பெருமாள் பண்ணின ஒரு காரியங்களை பத்தி நினைச்சு சொல்லி சொல்ற. எல்லாரும் தெரியும், தேவதைகள் மொத்த பேரும் பிரார்த்தனை பண்றா தாங்கள் அமிர்தபானம் பண்ணி சிரஞ்சீவிகளாக பல நாட்கள் இந்த தேவலோகத்துல இருந்து கொண்டு பெருமாளாலே நியமிக்கப்படுகின்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆயுசுக்கு ஒரு நீட்டிப்பு, அந்த ஆயுசு மேல போனோம் அப்படின்னா பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றதாக இருக்கும்படியான ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுது. இப்ப அவளும் பிரார்த்தனை பண்றா. அந்த பெருமாள் என்ன பீடாஸ்மாத்வாதே பீடோதே சூரிய பீடாஸ்மாத்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யுத்தாவதி பஞ்சமயி. பெருமாள் இடத்துல பயந்துட்டுதான் வாத்தகா ஒரு இடத்துல நிக்காமல் அப்படியே பவதி தலிச்சுட்டே இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. பெருமாள் கட்டளை வாயு பகவானுக்கு ஒரே இடத்துல நிக்காத, எல்லாருக்கும் உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயு, இந்த பிராணவாயுவை பெரும்படியான நிலையை நீ கொடுக்கணும்னு சொல்லி வாயுக்கு ஒரு கட்டளை இருக்கு. சூரியன் இந்த இருட்டை போக்கடிக்கிறதுக்காக நீ உதயமாகணும். நீ எப்பவுமே 24 மணி காலமும் பிரகாசிச்சிருந்தனாக்க அப்போ சில அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் உதயமானதும் அசமிக்கிறதுமாகவும் எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற.
நெருப்பு சுடுறது, இந்திரன் மழையை கொடுக்குறான், இதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளை. நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கட்டளை. இப்படி தேவதைகள் மொத்த பேரும் எம்பெருமானுடைய கட்டளைய திறமை கொண்டு செய்பவர்களாக இருப்பதனால அவள்லாம் பிரார்த்தனை பண்றா, உனக்கு நான் இங்க இருந்துட்டு நீ இடுகின்ற பணிகளை நாம் செம்மையாக செய்யணும், அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். அப்ப அதுக்கு என்ன பண்ணா, அமிர்தபானம் பண்ணாக்க பல நாட்கள் ஜீவிக்கலாம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப அந்த அமிர்தபானம் பண்றத பத்தி, அந்த அமிர்தம்ன்றது சமுத்திரத்துல மத்தனம் பண்ணி அமிர்தத்தை கடையணும். அந்த அமிர்தத்தை கடையறதுக்கு எவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கு. அந்த அமிர்த மதனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான அனுபவிக்கிறார். சுந்தர தோழனையாக இருந்திருக்கிற அழகரை அனுபவிக்கிறார் ஆழ்வான், கோரத்தாழ்வான். உததிகமந்தராத்ரிமதிமந்தனலப்தபயோ மதுரரசேந்திராக்வதுதி சுந்தரதோஸ்பரிகம் அதரணமாத்ருஷாத்மசரணம் சரணார்த்திஜன பிரவணதியம் பஜே மதருஷண்டமயாத்ரிபதிம். ஊததிகமந்தராத்ரி மதிபந்தன லப்தபயோ மதுரரசேந்திராஹ்வசுத சுந்தரதோ பரிகம் அதரணமாத்ருஷாத்மசரணம் சரணார்த்திஜன பிரவணதியம் பஜேம தருஷண்டமயாத்ரிபதிம். இந்த ஸ்லோகத்துல இந்த சுந்தரபாபு திருமாலிரும் சொல்லையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகள்ல நான் சரணமாக அடைகிறேன். அந்த பிரதான இருக்கிற பஜேம, அந்த திருமாலிரும் சொல்லையில எழுந்துள்ளையா இருக்கிற எம்பெருமான நாம எல்லாருமா சேர்ந்து சேவிப்போம் என்பதாக சாதிக்கின்றார். உததிக மந்தராத்ரி, உததிக மந்தராத்ரி மதி மந்தன லப்த பயோ மதுர ரசேந்திராஹ்வ சுதி சுந்தரதோ பரிகம். இது பூர்வார்த்தம். பூர்வார்த்தத்துல ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லி, அந்த விற்த்தாந்தத்தினால அழகருடைய தோல் வலிமைய மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான். ஆழ்வானுடைய சீசுக்திகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் என்னன்னு கேட்டா, பல இடங்கள்ல ஆழ்வார்கள் அப்புறம் மகர்ஷிகள் எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருக்காளோ அந்த அனுபவத்தை தன்னுடைய பாசுரத்துல கொண்டு வர. சுபாஷித நீவில வரைச்சு 2வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு உண்மையான கவியா இருந்துருக்கிறவா தன்னுடைய அவன சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி புதுசு புதுசா ஒரு கற்பனை ஏற்படுறது, அந்த கற்பனையினால அனுபவிப்பா. அதுதான் உண்மையான கவிகள். போலியா சில பேர் இருப்பா என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, பிறர் அனுபவித்த விஷயத்த அது அதே சப்தங்களை கொண்டு தான் சொல்றதாக தான் கவனம் பண்ணி அனுபவிப்பதாக பண்றவா, இது போலியா இருக்கிறவா. அத்தவா அந்த கருத்து அவளுடைய கவிகள்ல இருக்கக்கூடிய கருத்தை மைய பொருளை எடுத்துட்டு அர்த்தத்தை மாத்திரம் வச்சுண்டு தன்னுடைய சொந்த வாக்கியத்தினால சுவாக்கியத்தினால வேற சில பதங்களை கொண்டு சொல்றது இருக்க, இதுவும் சில போலியா இருக்கக்கூடிய கவிகளுடைய நடைமுறை.
அதே சப்தங்களை அப்படியே திருடி போடுறதும் ஒரு கவிக்கு அழகில்லை. அர்த்தங்களை தனக்குன்னு ஒரு தன்னுடைய ஒரு கற்பனையில இல்லாத யாருடையவோ கற்பனையில இருக்கிறத அப்படியே சொல்றதும் ஒரு கவிக்கு அழகில்லை. அது அர்த்தமா இருந்தா கூட தன்னுடைய வாக்கியத்தினால மாத்திண்டு அதை சொன்னாலும் கூட அது பெரிய விசேஷமாக கருதப்படுவதில்லை. இப்ப நான் சொல்றேன், இந்த ஆழ்வானுடைய சீசக்திகள்ல, ஆழ்வார் சீசக்திகள்ல, ஆச்சாரியால் சீசக்தி, ஆளவந்தார் மாதிரி வாழ்டைய சீசக்திகள்லாம் இருக்கக்கூடிய கருத்து பொருளை இவர் அனுபவிக்கிறார் என்று சொன்னா இவருக்கு எதனா குறவு வந்துடுமா? என்ன இவருடைய சொந்த கருத்தை ஒன்றும் கிடையாத என்று ஒரு கேள்வி வரும். இப்படி இருக்கிற கவிகள்லாம் சிறந்த கவிகளாக கருதப்படுவதில்லை. பிறர் சொன்னதை அப்படியே சொல்றது சொன்னாங்க. அப்போ ஆழ்வார்களுடையவோ ஆண்டாள் நாச்சியாருடையவோ அல்லது ஆளவந்தார் இன்னும் ராமாயணம் முதலிய மார்கர்களுடைய ஒரு அனுபவத்தை அப்படியே பல இடங்கள்ல கொண்டு வரையற, அதெல்லாம் ரெப்படிஷன் அர்த்தமா இல்ல ஆழ்வானுக்கு எதனா குறவாகுமா என்னன்னு கேட்டேன். அந்த இடத்துலதான் ஆழ்வானுக்கு ஏற்றம் வருதுன்றத சொல்றான். எப்படி ஏற்றம் வருதுன்னு பார்க்கணும். காளிதாசன் மகாகவி, நாம ஒன்னும் டைட்டில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காளிதாசன் மகாகவியாக இருந்தாலும் கூட சில இடங்கள்ல அப்படியே வால்மீகி மகர்ஷி என்ன பதங்களை பிரயோகம் பண்ணிருக்காரோ, எப்படி அந்த ஸ்லோகங்களை எழுதியிருக்காரோ அப்படியே அந்த ஸ்லோகத்தையே போட்டு அனுபவிக்க. இந்த அனுபவம் என்னன்னு கேட்டாக்க, வால்மீகியினுடைய மேன்மையை தாம் புரிந்து கொண்டது, அந்த புரிந்து கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அனுபவம். வால்மீகியினுடைய வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லி தம் வார்த்தையால அதை விசேஷப்படுத்தி சொல்ல முடியாது அந்த விஷயத்தை என்ற ஒரு தீர்மானம். அந்த மகர்ஷியினுடைய கவித்துவம் அது எதுக்கும் நிகரற்றது, அதுக்கு சமானமா வேற எதுவும் இல்லைன்றத தெரியப்படுத்துறதுக்காக அது அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம், அதாவது பிரயோகம். மகர்ஷியின் இடத்துல இருக்கிற கௌரவம். அதே மாதிரி சுவாமி தேசிகன் கூட பல இடங்கள்ல காளிதாசனுடைய வார்த்தைகள் அப்படியே பிரயோகம் பண்ணிருக்காரு. அப்பாம் துலாம் துரிகீர்த்தனியா, சுதட்சிண விஷயத்துல ரகுவம்சத்துல 2வது சர்க்கத்துல காளிதாசன் சொன்ன வார்த்தை இது. இப்படியே இந்த 3 வார்த்தையும் அப்படியே இந்த 3 பதத்தையும் சேர்த்து அப்பாம் துலானம் துரிகீர்த்தனியான்னு பாதுகா சாஸ்திரத்துல பாதுகா தேவியினுடைய மகிமைய சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவருக்கு வேற பதம் போட்டு அதை சொல்ல தெரியாதா, இல்ல அவருக்கு அப்படியே சொல்லணும்னு என்ன ஒரு இதுவான்னு அந்த மகாகவி பிரயோகத்தை அப்படியே பிரயோகம் பண்றது இதுவும் ஒரு மகாகவியினாலதான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. அதே மாதிரி ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்செல்லாம் தாம் புதுசா மங்களாசாசனம் பண்றோம், தாம் பெருமாளை இப்பதான் சேவிக்கிறோம், தனக்கு தன் கருத்தினால ஏற்பட்டது, தனக்கு எந்த ஒரு கற்பனையும் அந்த பக்தி வெள்ளத்தினால ஏற்பட்டதுன்னு சொல்றதை காட்டிலும் அந்த ஆழ்வான் மனசுல முழுக்க மகர்ஷிகளுடைய ஒரு பகவத் ஸ்தோத்திரங்களும் ஆழ்வார் ஆச்சாரியால் எம்பெருமான் விஷயத்துல எப்படி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான்றதும் அது அப்படியே மனசுல தேங்கி இருந்துட்டு. அந்த மனசுல தேங்கி இருக்கச்சே அப்போ இவருடைய பக்தி பிரவகிக்கச்சே அந்த ரூபத்துல அப்படியே பிரவகிக்கிறது. ஆழ்வாராச்சாரியல்ல எப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காளோ அதே மாதிரி அந்த இப்படிதான் இதை கொண்டுதான் மங்களாசாசனம் பண்ணிருக்காளா என்று பார்ப்போம். நேற்று பெரிய பெருமாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப அற்புதமான சேவை. ஐசிங்கருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கும் அந்த பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் அப்படி எனக்கு கிடைச்சது. நினைச்சு பார்த்துருந்தா இப்பதான் கொஞ்சம் இந்த முனிவாக அனுபவமும் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிற சமயம் இது. அந்த பெரிய பெருமாளுடைய திவ்யமூல விக்கிரகத்தை பத்தி அனுபவிக்கிறதுக்கு ஒரு சுவாமி தேசிகனுடைய சீதோக்திகளை கொண்டு அனுபவிச்சுட்டு அங்க பிரத்யட்சமா பெரிய பெருமாளையே சேவிச்சு ரங்கநாதனையே சேவிச்சு நாம
அந்த பெருமாளை அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமானது என்ன நினைச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்து. பெருமாளுடைய திருமேனியில கண்ணுகளுக்கு மாத்திரம் கண்மலர் சாத்திருப்பார். எவ்வளவு தூரத்துல இருந்து இருந்தாலும் அந்த திருக்கண்கள் தேவையாகும். அங்கிருந்து உள்ள நுழையத்தையும் அதாவது கொஞ்சம் அப்படி திரும்பி பிராகாரத்துல பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சே இந்த பக்கம் மூலையில வரச்சே அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் மாத்திரம் தேவையாகும். அந்த திருக்கண்கள் தேவையாரத்தை வச்சுட்டு அந்த பெருமாள் திருமுக மண்டலம் தேவையாரத்தை நாம அனுமானம் இப்ப முன்ன சேவிச்சத்தை நாம நினைச்சுட்டு சேவிக்கிறோம். இப்படி பெரியவாள்லாம் இந்த திருக்கண்கள் மாத்திரம் சேவிக்கிறதுக்கு அந்த தேவையாகும்படியாக பண்ணிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படி ரங்கநாதனுடைய திருக்கண்கள் சேவை சாய்க்க என்ன காரணம்னு யோசனை பண்ணி பார்த்து கொஞ்ச நாள் முன்னதான் அந்த பகவத் தியான சோபானத்தை பத்தி நினைச்சுட்டு எம்பெருமான சேவிச்சுட்டு வந்தது அந்த ஞாபகம் வருது. சுவாகத்தோதார நேத்திரம்னு சொல்லி சொல்றேன். வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்குதான் அந்த திருக்கண்கள். அந்த திருக்கண்களுடைய ஒரு பிரகாசம், அந்த பிரகாசம் சாதாரணமா பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வேண்டி வந்துட்டாள்னாக்கா அது வாயை திறந்து சொல்ல வேணாம், கண்ணிலேயே அந்த பிரகாசம் நமக்கு இருக்கிற சந்தோஷம் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி அந்த ரங்கநாதன் உனக்காக தான் நான் இத்தனை நாளா நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், நீ வரலையேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த ரங்கநாதனுடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு பூரிப்பு, நம்ம அதிநீச்சனாக இருந்திருக்கிற நம்மளையும் அந்த பெருமாள் குளிர கட்டாட்சிக்கிற ஒரு பாங்கு, இதுக்காக தாண்டா நான் இங்க இருந்துருக்கேன், இது தெரிஞ்சுக்காத நீ தூரம் போயிட்டு இருக்கிய, நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்ற மாதிரி அந்த திருக்கண்கள்ல அந்த கண் மலர் சாத்திருக்கிறது. அடியனுக்கு அப்படி ஒரு தோணுச்சு, ஒரு எண்ணம் தோணுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் சுவாகத்தோதாரண நேத்திரம்னு சுவாமி தேசிகன் அந்த திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ணினதுதான். பாபான்னு கூப்பிடுறாருனாக்கா அவர் என்னத்துக்கு கூப்பிட போறே, அவர் நமக்காக படுத்துட்டு இருக்கார், நாம இத்தனை நாளும் வராது தூரம் போயிட்டு இருக்கோம், அந்த இத்தனை நாள் வராத இருக்கவா வந்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் அந்த கண்மலர் மூலமாக பெரிய பெருமாள் வெளிப்படுத்துறே என்று ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி அனுபவத்தினால நாம சொன்னோம்னாக்கா இது தேசிகனை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கிறோம், ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்டு நாம பெருமாளை சேவிக்கிறோம், ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கிறோம்னு அர்த்தமே தவிர அந்த சீசக்திகளை காப்பி அடிச்சோன்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல சொல்றேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வானுடைய அனுபவங்கள்லையும் பல இடங்கள்ல ஆழ்வார் சீசக்தி, ஆச்சாரியாளுடைய சீசக்தி, இன்னும் மகர்ஷிகளுடைய சீசக்தி, இதெல்லாம் இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருக்கின்றன. அது அந்தந்த சந்தர்ப்பத்துல நாம அனுபவிக்கலாம். இன்றைய தினத்துல நாம பார்க்க போறது என்ன உததிகமந்தராத்ரிமதி மந்தனலப்தபயோ மதுரரசேந்திராக்வசுத சுந்தரதோ பரிகம் சுந்தரதோ பரிகம் என்பதாக சொல்றார். அந்த சுந்தரத்தோளுடையான் சுந்தரதோ பரிகம்னு சொல்லச்சே அந்த எம்பெருமான் சுந்தரராஜனாக எழுந்தருள் இருந்திருக்கவர் அழகிய தோள்களையுடைய அந்த தோல் எப்படி இருந்திருக்குன்னா உழல் தடி மாதிரி இருந்திருக்குன்னு அர்த்தம். சுந்தரதோ பரிகம், அந்த பரிகத்தை அவர் நாம எல்லாரும் சேவிப்போமாகன்னு அதை உத்தரார்த்தத்துல சொல்ல போறேன். அது எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற. இங்கேயும் ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்த ஒரு விஷயத்த சொல்லி அது மூலமாக நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். சிந்துர செம்பொடி போல் திருவானிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரங்கட்டி அன்னை மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலில் நின்று உய்துங்கொலோ.
அந்த திருமாலிருவன் சோலை எப்படி இருக்குன்றத பாக்குறேன். அந்த திருமாலிருவன் சோலை பார்த்தோம்னாக்க எங்க பார்த்தாலும் ஒரு பட்டுப்பூச்சி. அந்த பட்டுப்பூச்சி என்ன செக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்கும். அந்த மலையே செக்கச்சவேல்னு ஆயிடுச்சோ என்னமோன்ற மாதிரி தோன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது அந்த திருமலைய நாம சேவிச்சே நம்மளுடைய ஒரு பாக்கியத்தினால, அந்த திருமலை சேவிக்கிற பாக்கியத்தினால இந்த சரீர தாரணம் பண்ணலாமோன்னு ஆண்டாள் நினைக்கிறாளாம். அது கூட ரொம்ப கஷ்டமா போயிடும் போல இருக்கேன்னு இந்த பாசுரத்தினால சொல்ற வார்த்தை இது. இப்ப எங்கடா அந்த திருமாலிரு சோலைய சேவிக்கணும்னு பாக்குறேன். இது சாதாரணமா பிரதேசமா பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திவிதேசத்தை சேவிக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஒரு சமதளமான ஒரு பிரதேசமா இருந்துன்னாக்கா ஒரு கல் செடி கொடி எல்லாம் மூடி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு புலப்படாத இருக்குமோ என்னமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். மலை மேல பெருமாள் எழுந்தருள் இருக்க, மலையை சேவிச்சோமானாலே இங்கதான் பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றது நமக்கு நல்லா தெரியும். திருப்பதியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம். தூங்கி எழுந்த உடனே அந்த திருமலை சேவை, அதை சேவிச்சாலே போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்போ கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு தென்னமது வீடென்ன திகழும் வெறுப்புன்னு எல்லாம் அந்த மலையே மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன். ஆகையால அந்த மலையை நம்ம நிச்சயம் காத்தால தூங்கி எழுந்த உடனே சேவிச்சாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும்னு அதுல ஒரு பிரசித்தி சுப்பிரசித்தி. அங்க போய் பெருமாளை சேவிக்கிறது முடிஞ்சா முடியட்டும் போட்ட மலை யாரும் தடுக்கிறவா கிடையாது. அந்த மாதிரி தென்திருப்பம், அதாவது இங்க தெற்கே இருக்கக்கூடிய ரிஷபாத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த திருமலை திருமாலிருவன் சோலை மலை, அந்த சேவைக்குலன்னு பார்த்தாக்கா அது கூட கஷ்டமா போயிடும் போல இருக்கும் என்றதாக சொல்ற. செந்தூர செம்பொடி போல் ஒரு மலை ஒரு யானை மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுல இந்த சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா யானைக்கு மதம் வழிஞ்சி எல்லா இடத்துலயும் ஒரே செக்க சமையல்னு ஆயிடும். சில சமயங்கள்ல இந்த வந்து இப்ப இந்த மாதிரி ஆயிடுதான். இங்க பார்த்தாக்கா இது எப்படிடா எங்க பார்த்தாலும் அந்த பட்டு பூச்சி அது போயிட்டே இருந்துருக்குதான். அது இந்திர கோபம்னு பேர் அதுக்கு பட்டுப்பூச்சிக்கு. அந்த பட்டுப்பூச்சி இப்படி அப்படியும் போயிட்டே இருந்துருக்குதான். அது எங்க பார்த்தாலும் அப்படியே பரவி இருக்கு. அது சக்கச்சவையில் அப்படியே ஒரு சிந்தூர கலர்ல இருந்துருக்கு. பாதி இடத்துல பார்த்தோம்னாக்க இது பரவின இடத்துல தானே இன்னும் முன்னையே கொஞ்சம் இருக்கலாமா, காந்தி இருக்கலாமான்னாக்கா இது பறந்துன்னு இருக்கு. சில இடத்துல அதனுடைய வரிசையா பரப்பி இருக்கிறதுனால அந்த இடம் தெரியல, மலை தெரியல, சங்கத்தவேல்னு இருக்கு. சில இடத்துல பறந்துன்னு இருக்கிறதுனால அந்த நம்ம கண்ணுக்கும் மலைக்கும் இடையில இது பரவி இருக்கிறதுனால இதுவும் தெரியலையா. பிராகார வானரீகிருத்தான்னு ராமாயணத்துல மகர்ஷி சாதிக்கிறார். அத மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் நாச்சியார் இங்க சாதிக்கிறார்ன்றது பெரியவாளுடைய திருவுள்ளம். அங்க என்னன்னாக்க லங்கையில மொத்தம் எங்க திரும்பினாலும் ஒரே கொண்டாவே போடும். அதாவது அவ்வளவு பெரிய சைன்யம், வானர சைன்யம். அந்த வானர சைன்யம் முழுக்க அப்படியே இருந்துருக்கு. இது இப்ப கீழே தானே இருக்கும், மேல எங்கேயான இருக்குன்னா இந்த வானர சைன்யத்துல இருக்கிற சில வானரங்கள்லாம் எழும்பி குதிச்சு மகள் வரைக்கும் மேல மேல போயிட்டே இருந்துட்டு இருக்கான். இப்படி மேல போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எங்க பார்த்தாலும் வானரம் தான் தெரியுது, தவிர பிராகாரமே தெரியல, கோட்டையே தெரியல, கோட்டை மதிலே தெரியல, எங்க பார்த்தாலும் அந்த வானரம் தான் தெரியறதுன்னா அந்த மாதிரி திருமாலிரும் சோழர் அந்த திருமாலிரும் எழுந்தருள் இருக்கிற அந்த அழகர் மலைய சேவை போன்னு பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் எந்திர கோபம் இப்படி இருந்துட்டு இருக்குன்னா சரி, அது கூட இப்ப முக்கியம் இல்லை. அதுக்கு அப்புறமா சொல்ற விஷயம்தான் முக்கியம். என்ன பண்ற, இப்படிப்பட்ட திருமாலிருவன் சோலையில எம்பெருமான் எழுந்தருள் இருக்க. மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான். இதுதான் ஆண்டாளுடைய அனுபவம்.
அந்த அனுபவத்தை இப்படி அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்ண மாதிரி ஆழ்வான் இங்க சாதிக்கிறார். உததி மந்தராத்ரி மதிமந்தன லப்தபயோ மதுர ரசேந்திராக்மசுதி சுந்தரதோ பரிகம். உததிக மந்தராத்ரி, உததிகம்னா சமுத்திரத்தை அடைந்ததாக இருக்கின்ற மந்தராத்திரி, மந்தரமலை அப்படின்னு அர்த்தம். மந்தரமலையை கொண்டு சமுத்திர மதனம் பண்ணினேர் பெருமாள். இந்த மந்தரமலைன்றது எங்கோ இருக்கிற ஒரு மலை. அந்த மலைய இவரே தான் கொண்டு வந்து போட்டேன். யாருக்காக? தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றான். மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழும் சாறு கொண்ட, மந்தரம் நாட்டி என்பதாக சொல்ற அந்த மந்திரத்தை இவரே தான் தூக்கி வந்து அங்க கொண்டு வந்து போடுறேன். இந்த கொண்டு வந்து போட்டதோட மாத்திரம் இல்ல, அந்த மந்திரமலையை கொண்டு வந்து போட்டதோட மாத்திரம் இல்ல, மேல என்ன பண்ணிருக்காருங்க என்ன கேட்டா, அவரே தான் அந்த மதனமும் பண்ணினார். அதாவது இந்த மலையை கொண்டு வந்து அது ஒரு மத்தாக மலையை கொண்டு வந்து போட்டாச்சு, அது கடையணுமே, அது கடைஞ்சுதானே அதுக்கப்புறம் தானே அமிர்தம் வரணும். அப்ப கடையறதுக்கு யார் இருக்காருன்னா பெருமாள் தான் கடைஞ்சாராம், வேற யாராலும் கடைய முடியாது. பெருமாள் கூர்மமாக எழுந்துள்ளினர். அந்த கூர்மமாக இருந்ததுனால அந்த மந்திரம் மலை அந்த மத்து கீழே போகாதபடி நிக்கிறதுக்கு அவர் தாங்கிட்டு இருந்தார். பேருக்கு அந்த வாசிக்கின்றது ஒரு கயிறு. இந்த பக்கம் தேவதைகள், அந்த பக்கம் அசுரர்கள், எல்லாரும் எல்லாருமா சேர்ந்து கடைஞ்சாருன்னா வரவே இல்லை. அங்க கடைஞ்சது எதுவுமே வரல. அவ எதுக்காக கடைஞ்சாலும் அது வரல. என்னென்னமோ வந்தது, விஷம் வந்தது, அது வந்தது, எல்லாம் வந்ததே தவிர வரல. அவளால ஒரு நிலையில பார்த்தோம்னாக்கா ஒன்னும் மேல ஒன்னும் பண்ணவே முடியாது போயிடுச்சு. ரெண்டு பக்கத்திலயுமே பெருமாள் தானே மந்திர மத்தாகவும் தானே அதை தாங்குற கூர்மமாகவும் இத மேல இருந்துட்டு அமுக்கிறதாகவும், அதுக்கப்புறமா இந்த பக்கம் கடையிற வாழ்க்கைய சக்தி, அந்த பக்கம் கடையிற வாழ்க்கைய சக்தி எல்லாம் தானாகவே இருந்துட்டு அந்த அமிர்தத்தை கடைஞ்சேன்னு சாஸ்திரம் சொல்றோம். இந்த அரணி மத்தனம்ன்றது ஒண்ணு இருக்கு, அதை பார்த்தா தெரியும். அதாவது கட்டைய கொண்டு யாகங்கள்லாம் வரைச்சு அந்த கட்டையில இருந்து அக்னிய கடைஞ்சி எடுப்பான். அந்த அக்னியை தான் யாகத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி இந்த தீப்பெட்டினாலேயோ வேற பிரகாரமா நெருப்பை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்ப பண்ணச்சே என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்னதா ஒரு கட்டை இருக்கும், சாதாரணமா இருக்கும். அந்த கட்டையை ஒருத்தர் அழுத்தி கீழே பிடிச்சுக்கணும். இது பிடிச்சுன்றது பாடு இது கடையறதுக்கு சங்குன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை வந்து உழல்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு தொலை இருந்துருக்கும். அந்த தொலையில போட்டு அது உழலும். அந்த உழல்றதுக்கோசரம் அந்த நடியில ஒரு தடி இருக்கும். அந்த தடியில வந்து கயிறை சுத்திட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எழுந்துட்டு கொஞ்சம் வேகமா இழுக்கணும். இது இழுத்தா மாத்திரம் நிக்காது, மேல ஒருத்தர் அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சு அமுக்கிண்டு இருக்கணும். இப்படி அமுக்கிண்டு ஒரு கிரிப்பு கொடுத்தாதான் அந்த உழலச்சே அந்த கட்டையும் சேர்றது. அந்த சேரச்சே அப்படியே புகை வரும். புகை வந்து சத்த கழிச்சு பார்த்தோம்னாக்கா அப்படியே நெருப்பு வந்துடும். அவ்வளவு காரியம் இருக்கு, அதுல ஒரு சாதாரணம் இல்லை. அந்த மாதிரிதான் ஆற்றுல தயிர் கடையச்சே கூட பார்த்தோம்னாக்க அதுக்குன்னு ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்புல இது பண்ணி அந்த கொம்புல தான் அந்த கயிறெல்லாம் கட்டி வச்சிருப்பா. குறுக்கு கயிறு 2 கயிறு செஞ்சு வச்சிருப்பா. அதுக்கு நேரம் ஒரு பிரமணை போட்டு அதுல இந்த பாத்திரத்தை வச்சிருப்பா, தயிர் கடையிற பாத்திரத்தை வச்சிருப்பா. அதுக்கப்புறம் இவ வந்து அதை கடையணும், அந்த மத்தை கொண்டு கடையணும். இப்படி பண்ணாதான் அமிர்தம், அதாவது அந்த வெண்ணெய் வரும். இப்ப இந்த கடலை கடைஞ்சி இதன் மூலமாக அமிர்தத்தை எடுக்கணும்.
அந்த அமிர்தத்தை எடுக்கச்சே அவளுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்துதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணுவார்னு லோகத்தினே. அப்பப்போ பெருமாள் என்ன பண்ணுவாருனாக்க தானும் லோகத்துல இருக்கிற மாதிரிதான் தானும் நடந்துக்கிறதாக ஒரு பாவனை. இப்ப என்ன பண்ற, இந்த சமுத்திர மதனம் தன்னை அண்டினவர்களாக இருந்திருக்கிற தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக, அவளுக்கு மிருத்யுன்றது வராமல் இருப்பதற்காக, இந்த அவர்களை அமிர்தபானம் செய்து வைப்பதற்காக இந்த சமுத்திரத்தை கிடையாது. அவளே அசுரர்களையும் கூட்டுக்கிறார், 2 பேருமா சேர்ந்து கிடையிறார். 2 பேராலே சாத்தியமில்லாத போயிட்டு முடியாத ஒரு விஷயமாயிடுச்சு. இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பெருமாள் என்னத்துக்கு பண்ணணும் அப்படின்னா, அவளுக்கு அமிர்தம்ன்றது ஒண்ணு, ஆனா இவருக்கு அதுல ஒரு அமிர்தத்தினுடைய ரசமாக இருந்துருக்கிற மகாலட்சுமியை அடையணும்ன்ற ஒரு பரமோத்தேசம். அந்த பெரிய பிராட்டியார் அமிர்தமசனம் பண்ணச்சேதான் சமுத்திரத்துல இருந்து அவதரித்தாள், தோன்றினாள். வெளிப்பாடு பெரிய பிராட்டிக்கு வெளிப்பாடுன்றது ஏற்பட்டது. பச்சதாம் சர்வதேவானாம்னு மொத்த தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கச்சே யயோ பட்சஸ்தலம் ஹரேகே, அந்த எம்பெருமானுடைய பட்சஸ்தலத்துல நேர போய் உட்காந்துட்டாலும் பெரிய பிராட்டியார். இவர் தான் திருவோடு இருந்திருக்கிற தேவர், மீது எல்லாம் திருவில்லா தேவர்கள் என்பதை எல்லாரும் உணரணும். அப்பப்ப இவெல்லாம் நினைச்சுட்டு இருப்பா, தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நினைச்சுட்டு தாங்கதான் விசேஷம் நினைச்சுட்டு இருப்பா. அது இல்லைன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பிராட்டி இத்தனை தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கச்சே அவர் அங்கிருந்து பெருமாளுடைய திருமார்மலை போனார், அமர்ந்தார்னு சொல்லி விஷ்ணு புராணத்துல இந்த கதை அந்த விரத்தாந்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப பெருமாளுடைய பரமோத்தேசம் என்ன என்று கேட்டா, அமிர்தமசனம் பண்றது யாரு தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக தான். எல்லாத்துலயும் தனக்கும் ஒரு ஆசை இருந்துருக்கு. தனக்கு அந்த அமிர்தத்தினுடைய ரசமாக இருந்திருக்கிற அமிர்தம் ஒரு செக்க மாதிரி வந்து ரசம் பெரிய பிராட்டியார் தான். அந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியை தான் அடையணுன்றதுக்காக அவர் இந்த மந்திரமலையை கொண்டு போய் மத்தாக நாட்டின. அந்த நாட்டின மந்தரக மந்தராத்ரி மதிமந்தன லப்த பயோதரன், அந்த மந்தனாத்ரி மதி மந்தமலையாகிற அந்த மத்தாலே மந்தன லப்த, அதனாலே கடையப்பட்ட பயோ மதுரரச இந்திராஹ்வதுதி, இங்க ஒரு மதுர ரசமாக இருந்திருக்கிற ஒரு அமிர்தம் கிடைச்சது. ஒத்துமா வாஸ்தவமா என்ன அப்படின்னா, அமிர்தம் இந்திராஹ்வதுதி, இந்திரான்னு பெரிய பிராட்டியாருக்கு ஒரு திருநாமம். அந்த பெரிய பிராட்டியாகிய இந்திரான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாகிய பெண் அமிர்தம், அந்த அமிர்தத்தை அடைந்தவர் யாரு, உடையவராக இருந்திருக்கவர் யாருன்னா இந்த எம்பெருமான் அழகர்தானம். பார்த்தாலே தெரியும். அந்த பெரிய பிராட்டியாரோட ஒரு சேர்த்தியோட ஒரு பெருமாள் சேவை. பெருமாளை சேவிச்சோம்னாக்க எப்படி சேவிக்கணும்னா, அந்த பிராட்டியாரை தான் என்ன சேவிக்கணும், அப்புறமா தான் பெருமாளை சேவிக்கணும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்வனுக்கு நனிதிரமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இதுன்னு. அப்போ ஆழ்வாருக்கு முதல்ல சேவை சாய்ச்சது பெருமாள் திருமேனில முதல்ல சேவை சாய்ச்சது திருக்கண்டேன்னு சொல்லி அந்த திருமார்புல இருக்கிற மகாலட்சுமி தான். இப்ப நம்பெருமாளை நாம சேவிக்கணும்னா பெருமாள்குள்ள இருக்கிற மகாலட்சுமியும் என்ன சேவிக்கணும். நாம் பெருமாளே ஸ்ரீபதன் ஞாசதன்யம்னு சொல்லிட்டு அந்த பெரிய பிராட்டியார் தன்னுடைய மார்பை இருப்பிடமாக கொண்டது தனக்கு பாக்கியம்னு பெருமாள் நினைக்கிறார். காட்டிலும் வேற என்ன வேணும்? அதுதான் இங்க மதுர ரசேந்திராக்வசுத சுந்தரதோ பரிகம். இதனால ஒரு பெரிய ஏற்றம் வந்துருக்கும் பெருமாளுக்கு. பெரிய பிராட்டியார் தன்னுடைய திருமார்பல எழுந்தல் இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் வந்துட்டு, எல்லாம் மீதி பேருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லாததுனால அவர்கள் எல்லாரும் திருவில்லா தேவர்களாக ஆயிட்டார்.
இவர் தான் பிராட்டி ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கவர். ஆகையால இவருடைய ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த பெருமாளை போய் சேவிக்கணும், அந்த பெருமாளுடைய தோல் அழக சேவிக்கணும். அந்த தோல் எப்படி இருக்கு, உழல் தடி மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. பரிகம் அப்படின்றது பேரு, அதுக்கு உழல் தடின்னு சொல்லுவார். உழல் தடின்றது பல இடங்கள்ல அது உபயோகப்படும். அதுக்கு முக்கியமா அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த தடி. பார்க்கறதுக்கு சின்ன மெல்லிசா கூட இருக்கலாம். அந்த உழல் தடியை போட்டு எத்தவனா எவ்வளவு பெரிய பலுவான வஸ்துவை கூட நகர்த்திடலாம், பரட்டிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அந்த பெருமாளுடைய அழகனுடைய திருத்தோள்கள் அவ்வளவு பலம் பொருந்தியது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த திருத்தோளை நாம் அடைஞ்சோம்னாக்கா அதுக்கப்புறமா நாம எதுக்குமே விசாரப்பட வேணாம் என்ன அர்த்தம். வெண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே என்பதாக. வெண்ணவர் அமுதுண்ண, தேவதைகள்லாம் அமிர்தம். அந்த அமிர்தம்ன்றது உண்மையில அது ஒரு சக்க மாதிரி தான். ஆனா அந்த அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட, இந்த அமிர்த மதனம் பண்ணச்சே ஆவிர்வாவமான பிராட்டி, பெரிய பிராட்டியா, அந்த பெரிய பிராட்டியார அடைந்தவராக இருக்கிற அந்த எம்பெருமான். அப்ப பெரிய பிராட்டியாலே அகல இல்லையன் இறையும் என்று அல்லர்மேல் மங்க இறைமாறும், இனிமே உன்னுடைய திருமார்பை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வெளில போக மாட்டேன் என்று சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய திருமார்பை போய் அடைந்தவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவருக்கு ஒரு ஏற்றம். அந்த ஏற்றத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்றேன். அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். இந்த மகாலட்சுமிக்காக சமுத்திரத்தை கடைஞ்சவர், அலைகடலை கடைந்து அடைத்த அந்த சமுத்திரம், அந்த பிராட்டிக்காக, மகாலட்சுமிக்காக, சீதா பிராட்டிக்காக சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ண கடைந்து அடைத்த அம்மான்னு சொல்றார். எதர்த்தம் அம்போதி அமந்தி அபந்திச்ச, அதே வார்த்தையை அப்படியே ஆளவந்தார் சாதிக்கிறார். யாருக்காக நீ சமுத்திரத்தை கடைஞ்சேரோ, யாருக்காக நீ அந்த சமுத்திரத்துல அணை கட்டினேரோ, அப்ப அந்த பெரிய பிராட்டியார்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தி அப்படியே ஆளவந்தார் காப்பி அடிச்சுட்டேன்னு சொல்றதான்னா இல்ல. ஆழ்வாருடைய அனுபவம் அத்தியுதமா இருக்கு, அதுல ஈடுபட்டவரா இருந்துருக்கு. இந்த மாதிரி நாமளும் அந்த பெருமாளை தெரிவிக்கணும்னு ஒரு எண்ணம். ஆகையால அதே விஷயத்தை அப்படியே சொல்றார். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆண்டாள் நாச்சியார் பாதித்த ஒரு விஷயம். மந்தரம் நாட்டி என்று மதுர கொழும் சாறு கொண்ட மதுர கொழும் சாறுன்ற வார்த்தையை சொல்லி சொன்ன. இதுதான் ரசமா, பெரிய பிராட்டியார் தான் ரசமா. கொழும் சாறுன்றதுக்கு பெரிய பிராட்டியார்னு அர்த்தம். மதுர கொழுஞ்சாறுன்னு ரொம்ப ரொம்ப இனிமையான மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் என்பதாக அங்க ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி இந்த இடத்துல உததிக மந்தராத்ரி மதி மந்தனலப்தபயோ மதுர ரசேந்திராக்வய சுதசுந்தரதோ பரிகம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை காட்டலாம். அந்த எம்பெருமானுடைய திருத்தோள்களை நாம அடையணும்னு அர்த்தம், சேவிக்கணும்னு அர்த்தம். அதரணமாத்மசரணம் சரணாத்திஜன பிரவணதியம் பஜேம தருஷண்டமயாத்ரிபதிம். தருஷண்டமயம், மீதி மலைக்கும் இந்த அழகர் மலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். மீதி மலைகள்லாம் பார்த்தோம்னா வெறும் கல்லு முள்ளுமா இருந்துட்டு இருக்கோம். போனா கொஞ்சம் ஒரு புல்லுதான் இருக்கலாமா என்னமோ தெரியாது. இந்த மலையில எங்க பார்த்தாலும் மலை முழுக்க ஒரே சோலையா இருக்கும், எங்க பார்த்தாலும் மரங்கள்,
எப்படியும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துருக்குமா இந்த மலை முழுக்க. எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு வேகா ஒரு ஞாபகம் வருது எனக்கு. என்னுடைய 10 வயசுல இதே திருமாலருன்னு சொல்லும் அடியன் திருத்தகப்பனாரோட போயிருந்தோம் இந்த எம்பெருமானை தெரிவிக்கிறதுக்கு. அப்போ மலைக்கு நடந்துதான் போனோம். இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அது வழி அது ஒரு கல்லு முள்ளுமா கரடு முரடா தான் இருந்துட்டு இருக்கோம். அங்க நூபுரகங்கைக்கு போனோம்னாக்கா அந்த வழியா போய் நடந்து போனோம். நடந்து போய் அந்த நடைபாதையில போய் கடைசியில போய் நூபுரகங்கை வரும். அந்த இடத்துல போய் நூபுரகங்கையில தீர்த்தாமட்டு வருது அந்த காலத்துல பழக்கம். போற வழியெல்லாம் பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் மரங்கள். அது ரொம்ப இருட்டி போச்சுன்னா போக முடியாது. அதாவது வேலையா தான் போனோம், இல்லைன்னா போக முடியாது. போச்செல்லாம் அங்கங்கெல்லாம் பார்த்தோம்னா நாவல் பழம் கொட்டி கிடக்கும். இந்த மாதிரி சீசன்ல போனோமானாக்கா சின்ன பசங்களா இருக்கவங்களுக்கு அதை ஊதி ஊதி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. கொய்யா பழம் அங்கங்க கம்முன்னு வாசனை. என்ன புஷ்பம் இருக்குன்னே நம்ம கண்ணுக்கு புலப்படாது. ஆனா வாசனை மாத்திரம் இருந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த திருமாலிருன்னு சொல்ற மலைக்கு ஏற்றம். ஆகையிலதான் ஆழ்வார் இப்ப நாம பார்த்தோம் ஒரு 60 வருஷம் முன்னையே 50 வருஷம் 55 வருஷம் முன்னையே இப்படி இருந்ததுன்னாக்க ஆழ்வார் காலத்துல அது எப்படி இருந்திருக்கும்ன்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் ஆழ்வார் இப்படி எல்லாம் மங்களாசாசனம் எதுவும் அத ஒரு மிகைப்படுத்தியே சொல்லல. வஸ்துகதியில என்ன இருந்ததோ இருந்ததை தான் அப்படியே மங்களாசாசனம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லணும். அந்த சுந்தர தோளுடையானாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவருடைய தோள்களையே ஒரு விழல் தடியாக ரூபகம் பண்ணி அந்த விழல் தடியா இருந்த தோளாகிற ஒரு விழல் தடியை அடையணும் என்பதாக அதை போய் சேவிக்கணும்னு சொல்றார். என்னத்துக்காக என்ன அசரணமாக திருசாத்ம சரணம் புகழில் இல்லாத மாதிருசாத்ம சரணம் என்னை போன்றவர்களுக்காக எனக்கெல்லாம் யார் இருந்துருக்கா ரட்சணம் பண்றது. அதுவும் அந்த ஆழ்வானுடைய நிலை அந்த சமயத்துல பார்த்தோம். என்ன ஆச்சு, ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ண முடியாத ஒரு நிலை. அப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி திருமாலிருன்னு சொல்ல மலை அங்க வந்துடுறேன். இனிமேல் வாசம் பண்ணுவதற்கு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றவில்லை. அந்த சோழ நாட்டிலேயே வாசம் பண்ண முடியாத ஒரு நிலை. யார் இருக்கா, யார புகழாக நினைச்சுட்டு இங்க பாண்டிய தேசத்துல இருக்கிற ராஜாவை புகழாக நினைச்சுட்டு வந்தேன்னா இல்ல, இங்க எழுந்துள்ள இருக்கிற அழகன புகழாக நினைச்சுட்டு வந்தேன். ஒன்ன தவிர வேற யாரும் இல்லப்பா எனக்கு என்ன சொல்லி அதை பார்த்தா அசரண மாதிருசாத்ம சரணம் என்னை போன்ற சேத்தனர்களுக்கு நீதான், அதாவது உம்முடைய சக்தி தான், இந்த திருத்தோள்கள் தான் புகழாக இருக்கிறபடினால சரணார்த்தி ஜன பிரவணதியம் பெரிய பராக்கிரமத்தோட இருக்கலாம், சக்தனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு கிருபை இல்லாத போயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதே மாதிரி ஏன்னா அவனுடைய வீரியமோ ஞானமோ பலமோ ஐஸ்வர்யமோ கருணை இல்லாமல் தோஷாபவே எஜனாமிதையே துவயாவினா பௌதாக விஷகவீரி கிரகமேதி குணா போதபல ஐஸ்வர்ய குணா பிரமுகமாக இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சொல்லி தயா சதகத்துல சொல்ற. கருணை இல்லாத போயிட்டுனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அந்த குணம்ன்ற பேரே போயிடும், தோஷம்ன்றது வந்துடும் சொல்ற. அப்போ இப்ப நான் இந்த சுந்தர தோளாகிற ஒரு உடல் தடியை நான் அடையறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். என்ன மாதிரி ஒரு புகழெல்லாம் அடியவர்களாக உம்முடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணாங்கனாக்க இப்படி வந்தவாளுடைய கஷ்டத்தை போக்கணும்ன்றத அதுக்காகவே அபிமுகமாக இருந்துட்டு இருக்கிறான். சரணார்த்தி ஜன பிரவணதியம் என்பதாக சொல்ற. அதுல ஈடுபாடு. ஐயோ இவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்டா, நம்ம தவிர வேற கதி இல்லைன்னு நம்மள்ட வந்திருக்கான், இவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண தருஷண்ட மயாத்ரிபதி பதே என்பதாக இந்த திருமாலிருன் சோலைக்கு அதிபதியாக இருந்துருக்கிறேன் அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் ஆசிரியக்கணும். நம்முடைய பக்திக்கு லட்சியமாக அந்த அழகர் இருக்கணும், அந்த அழகரை சேவிக்கணும் நாம என்பதாக
இந்த பாசுரம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிற வாஸ்தவமா நம்ம அழகரை போய் சேவிச்சாதான் அந்த அனுபவம் வரும். ஏகாந்தத்துல சேவிக்கணும், கும்பல் இல்லாத ஒரு சமயங்களை பார்த்து நாம சேவிக்கணும். அந்த அழகருடைய அனுபவம் நமக்காக தான் அவர் இருக்கேன்றது சுவியக்தமாக ஆகும். அந்த அழகரை ஆழ்வானை முன்னிட்டு கொண்டு பிரணாமம் பண்ணி அந்த அழகரை சேவிச்சு நமக்கும் சகல சிரேயஸும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஓததிகமந்தராத்ரிமதிமந்தனலப்தபயோ மதுரரசேந்திராஹ்வதுதி சுந்தரதோः பரிகம் ஆதரணமாதృశాத்மதரணம் தரணார்த்திஜன பிரவணதியம் பஜேம தருஷண்டமயாத்ரிபதிம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.